ஹாய் அண்ட் ஹலோ கைஸ் கேக்குதா? ஹாய் அண்ட் ஹலோ கைஸ். இன்னைக்கு மைன்கிராஃப்டில் அதே தான் தெரிஞ்சிருக்கோம். ஏன்ஷியன் டிப்ரிஸை இன்னைக்கு மைண்ட் பண்ணுறோம். போன வீடியோவில் பேஸ்டிங் கடி வந்து ஏன்ஷியன் டிப்ரிஸ் பாட்டை மட்டும் எடுத்து வச்சுங்க. நான் இப்போ எல்லாத்தையும் மைண்ட் பண்ணுறேன்னா பெட் வச்சு வெடிக்க வச்சுருக்கேன். நெதரில் இதுக்கு நைட்டு பகல்லாம் இல்லை, இது எல்லாத்துக்குமே தெரியும். அதனால தான் அப்போனா பெட் இருந்தால் வெடிக்கும். இது தெரியாதவங்களுக்கு சொல்லிக்கிறேன். பெட் இருந்தால் வெடிக்கும் வெடிக்கும் வெடிக்கும். அதனால் நான் போய் தூங்க போகிறேன்னு நெதரில் வந்து பெட்டை வச்சு வெடிச்சு செத்துறாதீங்க. அது ஒன்று ஓகே வகை. அதனால இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, நம்ம பெட்டை வச்சு வெடிச்சா அது வந்து டிஎன்டியோட பிளாஸ்ட் அதிகமாக இருக்கும். அதனால தான் இப்போ நான் வந்து அதிகமாக பிளாஸ்ட் உருவாக்கி பிளாஸ்ட் பண்ணி ஒரு ஷெல்கர் கிட்டத்தட்ட ஒரு ஷெல்கர் சொன்னால் இவ்வளோ இருக்குது. அதுக்கே எனக்கு நிறையாவே கிடச்சிச்சு. ஏன்னா பேஸ்டிங் கையில் தோணுதுனால அப்படி நினைச்சேன். எனக்கு இது நானே கண்டுபிடிச்சி பேஸ்டிங் கையில் பண்ணுறது. இப்போ ஃபயர் தண்ணியும் இதையும் மடிச்சுட்டு இருப்போம். அப்போ போகாமல் சென்சஸ் நார்மல்லே இதில் வரும். ஏன்டா இவ்வளோ ஷோவாக நடக்குதுன்னு கேட்காது இல்லை விஷயம். நான் பாடி வந்துட்டேன். இந்த இடத்துல ஒரு பிளாக்கை போடு. ஓனி போய் மைனிங் தான் வருங்க. ஏய் இந்த லாவா எங்கே இருக்கிறா வருது? ஸ்விமிங்காவையா எப்படா லாவாலே ஸ்விம்மிங்கை போடுறான்னு கேட்டிங்கன்னா அத்தனை அதுதான் அதுதான் அதேதான். ஃபயர் முன்னாடி இருக்கும். ஏன்டா கண்ட்ரோலர் இதெல்லாம் இது தப்பு. பெட் ராக்கே இருக்குல்ல மாடே லாவா. இந்த பெட்டு வச்சு வெடிக்கிறது இதுதான் ஒரே ஒரு பிரச்சனை. பத்திக்கு அதுதான். இங்கே இருக்குது. ஃபஸ்ட்டு ஒரு இடத்துல ஃபுல்லாக சுற்றி பார்த்தலாம் எங்கெல்லாம் இருக்குது. எந்த பக்கமாக போகும் இதெல்லாம் இங்கே முன்னாடி பக்கத்தில் இருக்குது. இதான் இருக்கே நிறையா இருக்கே. நான் வாட்ச் மைண்ட் பண்ணி போமா? வாட்ச் இந்த ஏன்ஷியன் டிப்ரிஸ் கிடைக்கிறது ரொம்பவுமே ரேரு. அது போக கிடச்சிச்சா? முதல் ஏன்ஷியன் டிப்ரிஸ் இந்த வேர்ல்டுலேயே இதான் முதல் ஏன்ஷியன் டிப்ரிஸ். தெரியாதன்னு சொல்கிறேன். இதான் முதல் ஏன்ஷியன் டிப்ரிஸ். மைண்ட் பண்ணுறோம். ஏதோ ஏன்ஷியன் டிப்ரிஸ் பக்கத்தில் ஒரு ஏன்ஷியன் டிப்ரிஸ் பார்த்துருக்கீங்க கைஸ்? பார்த்துருந்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு 1 பெட்டி வச்சு வெடிச்சிருங்க. வெடிச்சிங்கன்னா தான் அப்படி பக்கத்தில் இருந்துச்சுன்னு வெடிச்சுக்கு தான் இங்கே ஒரு ரெண்டு கிடச்சி இந்த இடத்துல இருக்கு. எனக்கு ஒரு டவுட் கைஸ். அப்புறம் கைஸ் இதில் நெருப்பில் போட்டால் எரியாது. ஓகே இதெல்லாம் என் கண்ட்ரோல் பண்ண வேலை. மற்றபடி என் ப்ரோகிஸ் உடனே கமெண்டில் நூபுன்னு போட்டுருவாங்க. அப்புறம் கைஸ் என்னோட எடிட்டிங் வந்து ஒருத்தருக்கு தெரியலன்னு சொல்லியிருந்தாப்புல ஒரு வீடியோக்கு. அவருக்கு சொல்ல வேண்டியது என்னதுன்னா நதுமாலே இருக்குமா. ஸோ அப்புறம் அவரே சொன்னார் எனக்கு வேணா நான் எடிட் பண்ணி தரட்டுமான்னு கேட்டாப்புல. சரி ப்ரோ தான் சொன்னேன். இன்றைக்கி தான் பண்ண ரிப்ளைவே அவர் ஒரு 10 நாள் முன்னாடி கமெண்ட் பண்ணியிருக்காப்புல. எனக்கு யூடியூப்பில் இது வர மாட்டேங்குது கமெண்ட் பண்ண இது டேட்டா மட்டும் கட்டிப்போம் தாண்டி வந்துட்டு. எனக்கு ஓகே தான் ப்ரோ பண்ணித்தாங்க ப்ரோ. எனக்கு இது அவர் பேர் கூட போரும் பாருங்க டிங் ப்ரோ. இவர் தான் அந்த மனுஷன். இவர் எங்கே இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ப்ரோ கொஞ்சம் உதவி பண்ணி நல்லா தருவேன். நான் வேண்டானே சொல்ல மாட்டேன். உதவி பண்ணுங்க ப்ரோ தான் சொல்லுவேன். எப்படிக்காருனே அந்த பக்கம் போனேன். இது நம்ம இடம் பொட்டி. அந்த பொட்டியில் இப்படி போய் பார்ப்போம். அதாவது இருக்கும். நீங்கள் எது இருக்குன்னு எனக்கே தெரியாது. ஏன்னா நேற்று மைண்ட் பண்ணி இன்றைக்கி வந்து உங்களுக்கு கண் முன்னாடி தான் மைண்ட் பண்ணணும்னு வச்சுக்கேன். சரி கைஸ் அடுத்து நம்ம எடிட்டிங் சரியில்லை தான். என்ன ஒன்று இங்கே இல்லை. ஓகே வேறு எதாவது பார்த்து சொல்கிறேன். கைஸ் இப்போ ஒரு 3 ஏன்ஷியன் டிப்ரிஸை மைண்ட் பண்ணேன். இல்லை 2 மைண்ட் பண்ணேன். அது பார்த்து மறந்துட்டு ஓகே இதே பார்த்து 10 வந்துச்சு. ஃபயர் ரெசிஸ்டன்ட் இருக்கான்னு எப்போவுமே பார்த்து கிடச்சிச்சு. கண்ட்ரோலர் நோ தப்பு சரி எஃபிஷியன்சி சும்மா கருத்து அங்கே இருக்கு.
இது மைண்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். எஃபிஷியன்சி இல்லைன்னா டைம் ஆகும். நம்மளுக்கு எவ்வளோ தேவைப்படும் வேறு தெரியலையே. ஐயோ டே பிளாக்கு உனக்கு கண்ணு எங்கடா வச்சுருக்கிற லாஸ்ட்டு. இது எவ்வளவு லாஸ்ட்டுன்னா இதில் இருக்குது செஸ்ட்டில். ஓகே எங்கடா இருக்குது பக்கத்தில் இருக்குது. அப்புறம் பிளாக் ஸ்டோன் இந்த கருப்பு கலரில் இருக்குங்களா. அப்புறம் இந்த பிளாக் ஸ்டோன் கிட்ட வந்து பெட்டுக்கு சரியாக வெடிக்காது. ஏன்னா பிளாக் ஸ்டோன் கொஞ்சம் பவர். நம்மளுக்கு வேறு எத்தனை நிமிஷம் டிபிஸ்டான்னு வேறு தெரியலையே. மாட்டில் போச்சுக்கின்னு சொல்கிறத விட தெரியாது சொல்லிடணும். அப்புறம் கைஸ் மைண்ட் கிராஃப்ட் ஏதோ புது அப்டேட் வந்துருக்காமா. புது அப்டேட்டா இது எனக்கும் தெரில. எனக்கு இந்த ஸ்பியர் அப்டேட்டை பற்றி தெரியும். ஏன்னா ஜாவா ஃபஸ்ட் வந்துருந்துச்சு. ஜாவாவில் வீடியோ பார்த்துக்கினே அதனால தெரியும். ஏன்டா எனக்கு மட்டும் பிரிட்ஜ் போட வர மாட்டேங்குது. ரொம்ப வந்துச்சாரா நினைக்கிறேன். என்னடா வானத்திலே மதக்கு. ஓகே நிறையா பார்த்த மாதிரி இருந்துச்சு. இப்போ பார்த்தா 18 இருக்குது. என்னடா அது என்ன வீசுது. எனக்கு அந்த சோதனையை பார்த்துக்கலாம். இது நம்மளுக்கு பார்த்தாது. நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா இருக்கும் தேவை கூட அப்படின்னு நினச்சா 18 எடுத்துக்கிட்டு ஓகே வந்துட்டான்டா இதெல்லாம் வரல. ஓகே இப்போ இது அதனால இது என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இப்போதைக்கு இது இதுலேயே இருக்கும். நாங்கள் அப்போ போகிறதுக்கு போனால் கொஞ்சம் நான் மைண்ட் பண்ணோம். ஸோ உண்மையாலே டேட்டாஸ்லாம் வெட்டிங்க. ஓகே ஒன்றும் நீங்கள் மைண்ட் பண்ணிட்டு வந்து பார்க்குறேன். ஒன்றும் ஒரு எனக்கு தெரிஞ்ச 24 தான் தேவைன்னு நினைக்கிறேன். 24 இது பண்ணுவோம் 4 ஒரு இதுக்கு 4 2 இன்னும் நிறைய தேவைப்படும். ஆர்மர் போடுறதுக்கு எவ்வளோ தேவை அப்பெல்லாம் போடுங்க. கால்குலேட் பண்ணி எடுத்து போகணும். நீங்கள் கால்குலேட் பண்ணுங்க. நான் இங்கே கால்குலேட்டர் போய் பண்ணுறேன். கம்ப்யூட்டருக்கு போய் போடாது பரவாயில்ல. அப்புறம் பார்க்கலாம். அதே கால்குலேட்டர் ஓப்பன் ஆகல. இப்போ நான் NCDB சொன்ன மைண்ட் பண்ணிட்டு வந்து கண்டிப்பாக பண்ணுறேன். ஓகே கைஸ் ஒரு 3 மணி நேரத்துக்கு மேலே இப்போ பார்க்குறீங்க. நீங்கள் உங்களுக்கு 1 செகண்ட் மேலே எனக்கு 3 மணி நேரம். எவ்வளோடா கற்றுச்சுன்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ கற்றுச்சுண்ணா 24 தான் கற்றுச்சான்னு கேட்டிங்கன்னா இல்லை ப்ரோ திஸ் இஸ் தட் ஒன்று இருக்கும். இருங்க பாய் இதில் இல்லை பாய் இது இருக்குது பாய். ஆமாப்பா தேஸ் இஸ் த லூட் மொத்தத்தையும் காலி பண்ணிட்டு தான் நான் வரணுன்னே முடிவு பண்ணேன். மூணுத்தையும் முடிச்சுட்டு தான் போனேன். எனக்கு இன்னைக்கு என்ன லக்குன்னு தெரியல. இவ்வளோ கற்றுட்டு அடே நான் என்ன பண்ணேன் இந்த ஸ்ட்ரைட்டு அப்படியே இந்த ஸ்ட்ரைட்டு ஒரு போன வாட்டி இந்த ஸ்ட்ரைட்டு மட்டுமே கொதறிட்டு போயிருந்தேன். இந்த வாட்டி இந்த ஸ்ட்ரைட்டு அப்படி கொதறிட்டு போயிட்டேன். இந்தாங்க சூட்டு உங்களுக்கு கற்று டிகிரி சைடில் போட்டோம். நிறையாவே கற்றுக்கு. அப்புறம் கோல்டு நம்மளுக்காக இருக்குது கோல்டு. பட் இங்கே இருக்கிற கோல்டன் நகட்லாம் ஃபைன் பண்ணிட்டு வா. இல்லை அது வீட்டுக்கு போய் காட்டுறேன். உனக்கு எங்கே போவோம் நதர் ரூஃப் படியே போவோமா. நதர் ரூஃப்க்கு வந்து நம்ம உடச்சுவோம். பெட்ராக்கவே உடச்சோம். மீன் பெட்ராக்கா தட் வே பெட்ராக்கு யூடியூப்லாம் பார்த்து பண்ணோம். ஓகே இதெல்லாம் உடச்சி எடுத்துங்க. இந்த வச்சுலாம் ஒன்றும் நதர் பெட்ராக் ப்ரூஃப்க்கு போகணும். இந்த இடத்துல இது பண்ணி வச்சு இது ஓப்பன் பண்ணி இந்த இதெல்லாம் உள்ளே போட்டோம். போட்டுச்சுன்னா வெளியே இருக்கும். இதுக்கு உள்ளே இருக்கும். ஓகே அதர் தன் தட் ஓகே ஓகே கொஞ்சம் நதர் ரூப் போயிட்டு இல்லை பார்க்கிறேன். ஃபில்டர்ஸ்ன்றா பார்த்து கூட ஃபில்டர்ஸ் இல்லைன்னா பம்பா போயிடும். தாண்டா பிரச்சனை எஸ்டினாலே தான் பிரச்சனை. உனக்கு தான் நம்ம NCDB மைனஸ் பார்த்து
இந்த இடத்துல கொதறி இருக்க மாட்டேன், இந்த இடத்துல லாவா வரட்டும். ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டு நம்மள இருந்தோம். ஓகே, இந்த பக்கம் கொதறிட்டு போயிட்டேன். போன வாட்டி இந்த பக்கம் மட்டும் தான் கொதறிட்டு போனேன். இந்த பக்கம் இந்த பக்கம் நாலா சைடு கொதறினா. ஓகே, இந்த இடத்துல அப்படியே மேலே போகுமா? இல்லை வேணாம், நம்ம பேக் சைடு வழியாக போயிட்டு ரூஃபு போயிட்டு கண்டிப்பாக பண்ணுறேன். இந்த இடத்துல நிற்கிறது எனக்கு பயமாக இருக்குது ப்ளீஸ். ஏய் சுத்தா இது ஜாவாக்கு மட்டும் தான் நாட்டா இருக்குது. இதுக்கு மேலே பிளாக்கே போட முடியல. இதுதான் உடச்சு வந்தேன். இதுக்கு மேலே போக முடியல. காம்பு போடலாம். பயமாக இருக்குது. இது ஏன்னு தெரியல. இது ட்ராவலிங் மட்டும் தான் நாட்டா இருக்குது. இது என்னது அதான் பேக் இது இல்லை, இது ஃபோன் இதுவும் இல்லை. அப்படி பார்த்தா வேறு ஓகே கரெக்டாக கட்டேன். இது இல்லை இதுக்காகவே போகணுமா மகிழ்ச்சி? இதே ஸ்ட்ரைட்டாக போவோம். நமக்கு யாருக்கா ஒன்று இருக்குல்ல, அப்புறம் நான் இது கேட்குறேன். என்னடா ஏய் லெட்டர் போட்டுடலாம். ஏன் தப்பாகவே காட்டுறாங்க? நான் பார்க்க மாட்டேங்கிறான். ஆக்கிட்டுலாம் கரெக்டாக தான் போகிறான். எனக்கு பயமாக இருக்குது. கரெக்டாக போகிறான்னு தெரியல, பயம் மாதிரி இருக்கு. ஏய் நீ என்ன பின்னாடி சொல்லுதாடா? எனக்கு பார்த்து எனக்கு ஒரு திரும்ப போக மாட்டேங்கிறாடே. அளவாக புத்துறாடே என்றாது. நடக்குது இங்கே. கரெக்டாக தான் போகிறேனாடா. கரெக்டு. என் வீட்டுக்கிட்ட வந்துட்டு இதெல்லாம்